ஹாய் எவ்ரிஒன் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட்டு வணக்கம் மற்றும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்ன காரணம்னா, என்னோட முந்தைய பதிவுக்கு நல்லது ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்து, இனி வர்ற பதிவுக்கு நல்லது ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்க போகிற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுட்டு இந்த பதிவுக்குள்ளே உங்களை நான் அழைச்சிட்டு போகிறேன். இந்த பதிவில் அதாவது வசந்த பஞ்சமி அப்படின்னு சொல்லுவாங்க. முப்பெரும் தேவியரில் பார்வதி, லக்ஷ்மி, சரஸ்வதி தேவி இருக்காங்க. அந்த சரஸ்வதி தேவியை போற்றும் நாளாக கருதப்படுவது தான் வசந்த பஞ்சமி. இதை பற்றி நான் சேகரித்த தகவலை உங்களுக்கு ஒரு பதிவாக வைக்கிறேன். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது கல்வி, ஞானம், கலைகளின் கடவுளாக கருதப்படுவங்க யாருன்னா சரஸ்வதி தேவி தான். அதாவது அவங்க அவதரித்த நாளையே வசந்த பஞ்சமின்னு நாம் சொல்கிறோம். எனவே இந்த சரஸ்வதி ஜெயந்தி, சரஸ்வதி பஞ்சமின்னும் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட வசந்த பஞ்சமி நாளில் சரஸ்வதி அன்னையை நம்ம வழிபட்டால் கல்வி, ஞானம், கலைகள், இசை போன்ற துறைகளில் நிச்சயம் சிறந்து விளங்கலாம் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. மாதம் 2 தடவை பஞ்சமி திதி வரும். ஆடி மாதம் அமாவாசைக்கு பிறகு வர்ற பஞ்சமியை கருட பஞ்சமின்னும், ஆவணி மாதம் விநாயகர் சதுர்த்திக்கு அடுத்த நாளை பார்த்திங்கன்னா பஞ்சமியை ரிஷி பஞ்சமின்னும் சொல்லுவாங்க. அதுபோல் தை அமாவாசைக்கு பிறகு வரும் பஞ்சமி திதியை வசந்த பஞ்சமின்னு சொல்லுவாங்க. வடக்கு மாநிலங்களில் இதை பெருசாக கொண்டாடுவாங்க. ஆனால் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சரஸ்வதியை வழிபட நவராத்திரி, அதாவது புரட்டாசி மாதம் நவராத்திரி இருக்குது. அந்த 9 நாள் கொண்டாடப்படும் நவராத்திரி விழாவின் கடைசி 3 நாளில் தான் சரஸ்வதியை நாம் கொண்டாடுவோம். ஆனால் வடநாட்டில் இந்த நவராத்திரி நாட்களில் துர்க்கையை விதவிதமாக அலங்கரித்து வழிபாடு செய்வாங்க. அதே நேரம் வசந்த பஞ்சமி நாளில் சரஸ்வதியை வழிபடுவாங்க. இந்த வசந்த பஞ்சமியானது முன்காலத்தில் காமன் பண்டிகை என்று சொல்லுவாங்க. தமிழ்நாட்டிலையும் இப்படி கொண்டாடப்பட்டதாக சொல்கிறாங்க. அண்ட சராசரங்களையும் அதில் பல்வேறு உயிரினங்களையும் படைத்த பிரம்மனுக்கு தன் படைப்பின் மீது முழுமையான திருப்தி ஏற்படலை. காரணம், உலகம் ஒலிகளின்றி நிசப்தமாக இருந்தது. இதனால் பிரம்மனுக்கு ஒரு வருத்தம் வந்தது. அப்போ அவரது கையில் இருந்த கமண்டலத்திலிருந்து சில துளி நீர் கீழே சிந்துச்சு. அதிலிருந்து ஒரு பெண் சக்தி வெளிப்பட்டுச்சு. அந்த சக்தியானவங்க தனது கையில் சுவடுகளையும் ஸ்படிக மாலையும் தாங்கி வலது காலை மடித்து இடது காலை தொங்க விட்டு வெண் தாமரையில் அமர்ந்திருந்தாங்க. அந்த பெண் சக்தி தன்னுடைய மடியில் வீணை ஒன்றை வச்சிருந்தாங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா அந்த வீணையை தன்னுடைய மென் கரங்களால் மீட்டத் தொடங்க அதிலிருந்து தெய்வீக இசை வெளியாச்சு. இதன் மூலமாக பிரம்மனின் படைப்புகள் அனைத்திற்கும் ஓசை நயம்ங்கிறது கிடைச்சிச்சு. நதிகள் சலசலத்தன, மரங்கள் அசைந்து காற்றுடன் ஓசையை உண்டாக்கின, கடல் பேரெரிச்சலுடன் அலைகளை வெளிப்படுத்தின, உயிரினங்கள் சத்தமிட்டன. இது மாதிரி பிரபஞ்சம் முழுக்க ஒரு ஒளி நாதமாக கொண்டதாக மாறுச்சு. இதை கண்ட பிரம்மதேவன் மகிழ்ச்சி அடைந்தார். அந்த பெண் சக்தியை பலவிதமாக போற்றினாங்க. அந்த பெண்ணை தன் நாக்கில் இருத்தி கொண்டார். அவர்களுக்கு சரஸ்வதின்னு பெயரிட்டாங்க. அந்த சரஸ்வதி தோன்றிய தினமே வசந்த பஞ்சமி என்று சொல்லப்படுது. இந்த நன்னாளில் சரஸ்வதி தேவியை வழிபாடு செஞ்சு வந்தால் ஞானத்தில் நிச்சயம் சிறந்து விளங்கலாம். அப்படிப்பட்ட வசந்த பஞ்சமி நன்னாளில் மஞ்சள் நிறத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். அன்னை சரஸ்வதிக்கு மஞ்சள் நிற ஆடை அணிவித்து மஞ்சள் நிற மலர்கள் மாலை சூட்டுவாங்க. அதே மாதிரி மஞ்சள் நிற நெய்வேத்தியங்கள் படைத்தும் வழிபடுவாங்க. பூஜையில் வைக்கப்படுற பிள்ளையாரையும் மஞ்சளில் பிடிச்சு தான் வைப்பாங்க. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த அந்த வசந்த பஞ்சமி நாளில் நம்ம சரஸ்வதி தேவியை வழிபட்டு அவங்களோட ஆசியால் ஞானம்,
கல்வி, கலைகள் எல்லாத்துலேயும் எல்லாரும் சிறப்பாக விளங்க வேண்டும்னு சொல்லிட்டு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். அந்த பிரம்மன் படைப்பு தொழிலை செய்யும் பிரம்மனின் அருளால், அன்னை சரஸ்வதி தேவி அருளால் உங்கள் எல்லாரோட வாழ்க்கையிலையும் எல்லா கவலைகளும் தீர்ந்து சந்தோஷமாக நீங்கள் எல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த பதிவை நிறைவு செய்ய வழக்கம் போல தாங்க. பதிவுகள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை முழுசாக பாருங்கள். நன்றி, வணக்கம்.